எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி குழந்தைக்கு வந்து இங்கே சொட்டு மருந்து ஊற்றுறாங்க. ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே ஊற்றுறாங்க. நிறைய பேர் மெசேஜ் கமெண்ட்லலாம் சொட்டு மருந்து ஞாயிற்றுக்கிழமை ஊற்றுறாங்க, மறக்காத குழந்தைக்கு ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் ஃபோனில் வேறு சொன்னாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து பக்கத்தில் ஸ்கூலில் நிறைய இடத்துல வந்து சொட்டு மருந்து ஊற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம குழந்தை தூக்கின்னு போயிட்டு சொட்டு மருந்து ஊற்றிட்டு வந்துடலாம். குழந்தைன்னா உடனே கொடுத்துட்டாங்களாம்மா? ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. சின்ன குழந்தைன்றதுனால நம்மளுக்கு போன உடனே நர்ஸுங்க உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே சொட்டு மருந்து ஊற்றிட்டு இதான் ஃபஸ்ட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அப்புறம் வரலில் வந்து ஏதோ ஒன்று வச்சாங்க, நகத்தில் வச்சாங்க, அப்புறம் அனுப்பிட்டாங்க. பேரன் கூட பேசிட்டு இருக்கிறாரு, ஏந்துட்டானா போன உடனே ஒரே செகண்டில் அனுப்பிட்டாங்க. பரவாயில்ல, நான் கூட லேட்டாகவும் க்யூவில் நின்று அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். அது எதுவும் காய்ச்சல் வராது, ஊசி போட்டால் மட்டும் தான் தடுப்பூசி வரும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நார்மல் தான். நீங்கள் பால் குடிக்க வைக்கலாம், குளிக்க வைக்கலாம், நாளைக்கு எல்லாமே கேட்டதுக்கு எல்லாமே கரெக்டாக பதில் சொன்னாங்க. அப்பா வந்து பேர் எத்தனை நாள் குழந்தைன்னு கேட்டாங்களா? 22 நாள் சொன்னோம். அப்புறம் எந்த ஏரியான்னு கேட்டாங்க, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டாங்க தானே. சொன்னீங்களா? எல்லாம் சொல்லிட்டீங்களா? அதான் டீடைல் எல்லாம் கொடுக்கணும். நோட்டில் எழுதிக்கினாங்க. அப்போல்லாம் வந்து பால்வாடியில் போயிட்டு சொட்டு மருந்து ஊற்றின்னு வந்துடும் உங்களுக்கெல்லாம். இப்போ ஸ்கூலில், அதுவும் ஸ்கூல் தான், பால்வாடி ஸ்கூலில் தான், பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையும் இது ஊற்றிட்டு இருக்காங்க. வருஷம் ஊற்றிட்டே இருக்கணுமா? ஆமாம், அது வந்து குழந்தைங்களுக்கு 5 வயசு வரைக்குமா? பிறந்த குழந்தையிலேருந்து 5 வயசு வரைக்கும் ஊற்றுறாங்க. சரிங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நடக்குது இந்த முகாம். ஆனால் எவ்வளோ பேர் தெரியுமா கமெண்ட்ல தெரிஞ்சுங்க எல்லாம் மறந்துடாதீங்க, சொட்டு மருந்து ஊத்துறீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. ஆமா, அப்புறம் அந்த டேட்டும் மென்ஷன் பண்ணி எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆச்சு நியூஸ். நிறைய பேர் சொன்னாங்க. நமக்கு சொன்னது சொல்றேன், எல்லாருக்கும் சொன்ன விட நமக்கு நிறைய பேர் சொன்னாங்க கமெண்ட்ல. அந்த ஹாஸ்பிட்டல் பிரியாக்கு கூட வந்து வந்தாங்க பாரு ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போ மீட் பண்ணுங்க, அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி ஊத்திருங்கக்கா ஊத்திருங்க. ஒரு பொண்ணு பிரியாவோட சின்ன பொண்ணா, அக்கா மறக்காம போயிட்டு குழந்தைக்கு சொட்டு மருந்து ஊத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. முடிஞ்சது, நம்ம வீட்டுக்கு போகலாம். சொட்டு மருந்து ஊற்றிட்டு வந்தாச்சு, குழந்தைய நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சமயத்தில் போய் நம்ம பிரியாவுக்கு வந்து ஒரு சமையல் பண்ணிடலாம். பூண்டு வச்சு பூண்டு குழம்பு முட்டை வறுவல் செஞ்சுட்டு மதியம் லஞ்சு வந்து முடிச்சிடலாம் சிம்பிளாக. இப்போ நம்ம பூண்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலாலாம் வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் குட்டியாக ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிக்கிறதுக்கும் அதுதான், வதக்கி அரைக்கிறதுக்கும் நல்லெண்ணெயில் தான் சேர்க்குறேன் நான். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து 15 பல் பெருசாக பூண்டு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நெல்லெண்ணெய் வந்து பொங்கி வருங்க, ஒரிஜினல் எண்ணெய்னா இந்த மாதிரி தான் பொங்கி வரும். அது கூடவே சின்னதாக ஒரு 10 வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிக்கிறதுக்கும் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த பூண்டு, இந்த வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம்லாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கின ஒன்று நான் வந்து பெருசு ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய தக்காளின்றதுனால 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதை சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து காலி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளுக்கு 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் எண்ணெயிலே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம், இந்த சூட்டில் வந்து கலந்து கொடுத்துட்டா போதும். ரொம்ப நேரம் வதக்கும் போது கலர் வந்து மாறிடும். அதனால் வந்து இப்படி அந்த சூட்லேயே வந்து கலந்து கொடுத்துட்டு நாம் இறக்கி வச்சிடலாம். ஆமாம், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலான்னு நினச்சேன். அடுத்தது நம்ம தாளிக்கணும்ல, அதனால் வேணாம், ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னு. ஆமாம், இப்போ இது சூடாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வெந்தயம் கொஞ்சம், கடுகு, சீரகம் இதை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் பாருங்கள் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, அதாவது 100 கிராமுக்கு மேலே இருக்கும் பூண்டு எடுத்துக்கிட்டேன். என் கைப்பிடியிலே நான் சேர்க்குறேன் பாருங்கள். பூண்டு குழம்புனா பூண்டு தாங்க நிறையா இருக்கணும். 2 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கூடவே சின்ன வெங்காயம் வந்து அதுவும் ஒரு 2 கைப்பிடி அளவு, ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன்.
இது கூடவே சேர்த்துருங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வதங்கிடும், தனித்தனியாக சேர்க்க வேணாம். பூண்டு சேர்த்தோன்னே வெங்காயமும் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிறோம்ல மசாலாலாம், அது வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு வந்து வேகணுமே தவிர நல்லா கலர் மாறக்கூடாது. பூண்டு இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். இப்படி நம்ம கரண்டியில் பண்ணும்போது பாருங்கள் அப்படியே இறங்குது, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. இதை எண்ணெயில் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலாலாம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்புக்கு வந்து பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கணும் குழம்பு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிடலையே, அதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அது வேஸ்ட்டாக தானே போகும் மசாலாலாம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கரண்டி குழம்பு வந்தால் ஒரு 2 கப்பு சாதம் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கொதித்து நம்ம ஊற்றணும் இல்லையா எண்ணெய், அதெல்லாம் வந்து தெளிஞ்சு வரும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து சரியான பக்குவம். ஆமாம், சரியான பக்குவம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ நம்ம பூண்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் மசால் புளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தா கரெக்டான அளவு தெரியும். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டு அப்புறம் உப்பு பத்தலைன்னு மறுபடியும் சேர்க்கும் போது உப்பு அதிகமாகிடும். அதனால் வந்து கடைசியாக எல்லாம் தண்ணியெலாம் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இப்போ ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நான் வந்து எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் அவங்க ஸ்டவ் ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுவேன். அதுக்குள்ளே மற்ற வேலைலாம் செஞ்சுடுவேன். குழம்பு அந்த மாதிரி கொதிக்கும் போது நல்ல தேன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ தெரியுதா நான் சொன்னது? ஓகே, நான் புரிஞ்சுட்டேன். குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வந்து தெளிஞ்சு வந்ததுன்னா நம்ம பூண்டு குழம்பு ரெடி. குழம்பு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. ஆமாம், ரெடி ஆயிடுச்சா? இப்போ வந்து கடைசியாக எப்போவுமே பூண்டு இஞ்சி இந்த மாதிரிலாம் குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கணும். இந்த 1 ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்காதீங்க. ஆனால் இந்த வெல்லத்தை சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு வந்து இன்னும் டபுளாக வந்து கூட்டி கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க. ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதை நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து இந்த பூண்டு குழம்புக்கு முட்டை வறுவல் ஒன்று தொக்கு செய்ய போகிறேங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இது அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், வெல்லம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டோம். நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னாலும் கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் இது நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இந்த முட்டை தொக்குக்கு வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளு. ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு. இங்கே வந்து ஒரு 10 பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கங்க. இந்த முட்டை தொக்குக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்காதீங்க, முழுசாக பூண்டு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி இடித்து சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் மாறணும், ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக அது பாருங்கள் இந்த மாதிரி வந்து கலர் மாறணும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், நான் எடுத்த 4 முட்டைக்கு வந்து ஒரு வெங்காயம் போதும். உங்களுக்கு வெங்காயத்தொக்கு நிறையா வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நீல வாக்கல் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வந்து இந்த முட்டையோடு சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சரியாக போயிடும், அதிகம் ஏன் பயப்படுற, உப்புலாம் கரெக்டாக இருக்கும். ஆகாது. நான் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இது எங்கே தெரியுமா சாப்பிட்டேன் ஒரு முறை, இது கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு, அதாவது கலர் மாறக்கூடாது, இந்த உப்பு காரெல்லாம் வந்து வெங்காயத்தில் வந்து சேர்ந்து வரணும். நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து வதங்கிடுச்சு, போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது அப்படியே வந்து கொஞ்சம் சூடு ஆறணும். பாருங்கள், நான் வந்து 4 முட்டை எடுத்தேன். இந்த மாதிரி வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுங்க. முட்டையை கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கணும் இல்லையா, இந்த வெங்காயத்தை எடுத்து இது மேலே வச்சுடுங்க.
இதை நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேங்க. எங்கள் பையன் வாங்கி கொடுத்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை வாங்கி கொடுத்தான். அது நல்லா இருந்ததால் மறுபடியும் இன்னொரு முட்டை கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் நான். இப்படி வச்சுட்டு கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு முட்டை அப்படியே ஃபுல்லாக வாயில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஆனால் எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட முடியல. கடித்து சாப்பிட்டேன் நான். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி இப்படி வச்சிடுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களாம். அவங்க வந்து கூட மிக்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு வீட்டில் தேவையில்லைங்க. இது மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டாவே போதும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நல்லா சுட சுட சாதம், நல்லா பூண்டு நிறையா சேர்த்து, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து ஒரு பூண்டு குழம்பு, ஒரு கரண்டி வச்சா ஒரு ஆள் வந்து சாப்பாடு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எந்த மாதிரி முட்டைன்னு எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்ட மாதிரி இப்படி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சு மதியம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சமைச்சு சாப்பிட்டு காமிச்சு, தெரியுமா? சாப்பிட்டு காட்டுறது ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லு. நீ தான் சமைக்கிறேன். ஓ அப்படியா? அதுதான் சொல்கிறேன். சமைச்சிட்டு கேமரா வச்சே எடுத்துக்கணும்ல நான் இத்தனை நாளாக. அதனால் வந்து அவ்வளோ காமிச்சதில்லைன்ற. எனக்கு வந்து பூண்டு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு நிறைய பூண்டு சாப்பிடுவேன் நான். இந்த முட்டையை வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு, இந்த மாதிரி பூண்டு குழம்பு அதிகம் வந்து நான் வெந்தய குழம்பு நிறையா செய்வேங்க. வீட்டில் எல்லாருக்குமே பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ முட்டை வந்து வேக வச்சுடுவேன். எல்லோரும் ஒரு முட்டை தான் சாப்பிடுவேன். ஆனால் நான் 2-3 கூட சாப்பிடுவேன். எனக்கு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த பொடி மாசு, ஆம்லேட்டு இந்த மாதிரி விட நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டு பாருங்களா, அது உடம்புக்கே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வீட்டில் வந்து நம்ம வேலை அதிகமாக செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி இருந்தால் தானே ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். அதனால் நான் முட்டை வந்து நான் ரொம்ப நல்லாவே அதிகமாக சாப்பிடுவேன். ஆனால் வேக வச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வேக வச்சு இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்போட வந்து சாப்பிடுவேன் நான். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு இந்த இதெல்லாம் என்னது சாட் மசாலா அதெல்லாம் வந்து போடுவாங்க. இந்த என்னது சாஸ் எல்லாம் ஊற்றுவாங்க. அதெல்லாம் சோயா சாஸ் எல்லாம் ஊற்றி அந்த டேஸ்ட் வந்து வர வச்சுடுவாங்க. அது வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யலை. வீட்டில் இருந்தது, அதை நான் மறந்துட்டேன். ஆனால் நம்ம சாதாரணமாக இப்படியே செய்கிறது ரொம்ப டேஸ்ட் ஆகுதுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த பூண்டு குழம்பு வந்து எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். அதுவும் நல்லெண்ணெயில் சமைக்கும் போது அந்த நெல்லெண்ணோடைய வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு காரம் கரெக்டாக இருக்க பார்த்து சொல்லு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். நான் புளிப்பு கொஞ்சமாக கம்மியாக இருக்குங்க. ஆனால் இதுவே போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோடு ஜாஸ்தி சேர்த்துங்க. இந்த முட்டை தொக்குக்கும் பூண்டு குழம்புக்கும் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.